குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் என்னோட ஸ்டூடெண்ட் கேட்ட ஒரு டவுட்டை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் நம்ம போர் தியரி படிச்சிருப்போம். போர் தியரி எதை வச்சு தட் இஸ் எந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா ஒன் எலக்ட்ரான் கான்செப்டை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒன் எலக்ட்ரான் கான்செப்ட்னா என்ன? நிறைய ஆட்டத்துக்கு ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம், அதாவது ஒரே ஒரு ஆட்டத்துக்கு தான் ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம் இருக்கு. ஆனால் நிறைய அயான்ஸுக்கு ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம் இருக்கு. ஸோ என்னென்ன அயானுக்குலாம் ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஹீலியத்தில் நம்ம ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டோம்னா ஹீலியம் ப்ளஸ் ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம் ஆயிரும். லித்தியத்தில் 2 எலக்ட்ரானை எடுத்துட்டோம்னா ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம் ஆயிரும். பெரிலியத்தில் 3 எலக்ட்ரான் எடுத்துட்டோம்னா ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம் ஆயிரும். ஒன் எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு அப்ளை ஆகிற இந்த போர் கான்செப்டை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா கைனடிக் எனர்ஜியை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜினா என்ன அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸை சுற்றி, இப்போ நான் ஒன் எலக்ட்ரான் சிஸ்டத்தை மட்டும் கன்சிடர் பண்ணுறதுனால ஒரு எலக்ட்ரான் மட்டும் சுற்றி வந்துகிட்டு இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒன் எலக்ட்ரான் இருந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் செல்ல தான் இருக்கும். அதான் அதனுடைய ஸ்டேஷனரி ஆர்பிட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் த செகண்ட் போர் ஆர்பிட் ஆஃப் அ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜி தேவையா இருக்கு, ரைட்? இப்போ நம்மளுக்கு ரேடியஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. போர் ரேடியஸ்னா என்ன? எலக்ட்ரான் வந்து ஒன் எலக்ட்ரான், போர் கான்செப்ட்னாலே ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம் தான். ஒன் எலக்ட்ரான் சிஸ்டத்துல n இஸ் ஈக்குவல் டு 1 அந்த ஸ்டேட்ல தான் எலக்ட்ரான் எப்பயுமே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதனுடைய ரேடியஸ் எப்படி இருக்கும்? அதாவது அந்த எலக்ட்ரான் சுத்தி வர ஆர்பிட்டுடைய ரேடியஸ் எப்படி இருக்கும்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. Rn will be 0.53 into 10 to the power minus 10 ஆம்ஸ்ட்ராங் டிகிரி, இல்லைன்னா 10 to the power minus 10, எது வேணாலும் போட்டுக்கிடலாம். ஸோ ஜென்ரலாக நான் கொடுக்குற ஃபார்முலா எப்பயுமே மீட்டரில் தான். SI யூனிட்ல 0.53 into 10 to the power minus 10 n ஸ்கொயர்ட் டிவைடட் பை இசட், இதுதான் ஃபார்முலா. இப்போ ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம் நான் கன்சிடர் பண்ண போறேன். இவங்க ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதனால இசட் வந்து 1 தான். ஸோ இது அயான் கிடையாது. 10 to the power minus 10 1 ஸ்கொயர் டிவைடட் பை இசட் 1 தான், என்னும் 1 தான். ஸோ அப்படி இருக்கிறதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை ஏ நாட்டுன்னு எடுத்துக்கிட சொல்லியிருக்காங்க. இதை தான் போர் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அப்போ ஏ நாட்டோட வேல்யூ 0.53 into 10 to the power minus 10. இது ஏ நாட்டோட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. கைனடிக் எனர்ஜிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியாது இல்லையா? ஸோ நான் ஜென்ரலாக கைனடிக் எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா எனக்கு தெரியும். அது என்ன ஃபார்முலா? எல்லாருக்குமே தெரியும். அது என்னது? 1/2 mv². சரி, இப்போ இந்த கைனடிக் எனர்ஜி எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரான் இன் தட் செகண்ட் ஆர்பிட், எலக்ட்ரானுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் போடணும். வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ நாட்டில் வரணும், ரைட்? சரி, நம்ம ஒன்றா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் இங்கே வேணும். அதே மாதிரி மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வேணும். இங்கே மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க, அதாவது எம்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட்டை நான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல கொடுத்துட்டேன்னா நான் கைனடிக் எனர்ஜியை கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா இதுதான். ஸோ வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட்டுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா Vn will be equal to 2.2 into 10 to the power 6 Z by n. இது நம்மளுக்குரிய ஃபார்முலா. பட் ஆக்சுவலாக இங்கே ஹச் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போனா இந்த டெரிவேஷனுக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஸோ டெரிவேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினச்சிக்கிடாதீங்க. 2 விஷயம் தான். நம்ம என்னன்னா கே இசட் இ ஸ்கொயர்ட் டிவைடட் பை ஆர் என் ஸ்கொயர்ட், இது ஃபோர்ஸ். அதாவது ஒன் எலக்ட்ரான் சிஸ்டத்தில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸுக்கும் இடையில உள்ள கூலும்பிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். தட் வில் பி ஈக்குவல் டு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். எப்பயுமே ஒரு எலக்ட்ரான் உள்ளேயும் இருக்கு, அதே நேரத்தில் அதாவது தட் இஸ் அந்த ஆர்பிட்ல சுற்றி வந்துட்டு இருக்கு, உள்ள விழாம இருக்கு, வெளியேயும் விழாம இருக்கு. அந்த இடத்துல கரெக்டாக சுற்றி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதோட சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸும் அதனுடைய கூலும்பிக் அட்ராக்ஷன் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான் ரெண்டுமே சேமா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அப்போ mv² டிவைடட் பை rn. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹச்சுக்கு கொண்டு வர போறேன். ஸோ இதுல ஹச்சே இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க, நான் அதையும் சொல்றேன். இப்போ பாருங்க, mvr அதாவது ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரானை nh/2π. இப்போ நம்மளுக்கு இந்த 2 ரிலேஷன்ஷிப் இருந்தாதான் நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜியை கண்டுபிடிக்க முடியும். அதாவது கைனடிக் எனர்ஜியில் உள்ள வெலாசிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹச்சில் கொடுக்க முடியும் இல்லையா? ஆனால் இங்கே பார்த்தா இதில் எந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம MVR இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா ஆருக்கு பதிலாக அவங்க ஏ நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம ஆரை ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதனால நான் இதை கணக்கில் எடுக்கல. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும் வச்சு நம்ம வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிச்சோம்னா நம்ம இங்கே போய் சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட்டை இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஜென்ரல் ஃபார்மு. இசட்டும் என்ன தெரிஞ்சிருந்தா, இப்போ இசட் என்ன தெரியல, இசட் என்ன தெரியும், பட் ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹச்லையும் எம்லையும் ஏ நாட்லையும் இருக்கு. அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹச்சில் வேணும், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ல வேணும், ஏ நாட்னா ரேடியஸ்ல வேணும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ஆப்டா இருக்கு. அதனால நான் இந்த ஃபார்முலாவை எடுக்கிறேன். இப்போ பாருங்க, mvr இஸ் ஈக்குவல் டு nh பை 2π. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வெலாசிட்டியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா nh டிவைடட் பை 2πmr அப்படின்னு வரும் இல்லையா? இப்போ எனக்கு செகண்ட் ஆர்பிட்ல தான் இந்த எலக்ட்ரான் சுத்தி வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? எண்ணுக்கு பதிலாக 2 போடுறேன், ஹச் போடுறேன். கீழே ஏற்கனவே 2 இருக்கு, பை இருக்கு, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, R2 இருக்கு. இப்போ R2 நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம R2 போடணும். நம்மளுக்கு இருக்கிறது R1 தான் நம்ம ஏ நாட்டுன்னு எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல சுத்துறதுக்கு தான் ஏ நாட்டுன்னு எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம R2 போடணும். பட் இருந்தாலும் நான் இதை ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்றேன். 1/2 ஏற்கனவே மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அதாவது வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரானை ஸ்கொயர்ட் பண்ணணும். அப்போனா 4h² டிவைடட் பை ஓகே, இங்கே 2 கேன்சல் பண்ணிடும். அப்போனா 4 வேண்டாம், h² டிவைடட் பை பை ஸ்கொயர்ட் m ஸ்கொயர்ட் R2 ஸ்கொயர்ட் அப்படின்னு வருது. இப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கேன்சல் பண்ணிட்டேன்னா 1/2 h² டிவைடட் பை பை ஸ்கொயர்ட் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் R2 ஸ்கொயர்டுன்னு வருது. இப்போ R2 ஸ்கொயர்டுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் R2ன்னு இது கண்டுபிடிக்கிறேன்னா 0.53 × 10⁻⁻10 எண்ணுக்கு பதிலாக 2 செகண்ட் ஆர்பிட் இல்லையா? செகண்ட் ஆர்பிட்டோடைய ரேடியஸ். அப்போனா 2 ஸ்கொயர்டுன்னு போட்டால் இங்கே 4ன்னு வந்துடும். டிவைடட் பை இசட் எப்பயும் போல 1 தான். நம்மளுக்கு தான் இந்த வேல்யூ தெரியுமே. இது என்னன்னா ஏ நாட்டு 4. ஸோ இப்போ நான் R2க்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ கைனடிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 1/2 h² டிவைடட் பை பை ஸ்கொயர்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் R2 ஸ்கொயர்டுக்கு பதிலாக 4a0 போட்டுக்கிட்டேன். அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா h² டிவைடட் பை 8 பை ஸ்கொயர்டு m/a0. ஐ திங்க் தாமஸ் கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? h² டிவைடட் பை 8π² மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஏ நாட்டுக்கு ஸ்கொயர்டு வருமா? 4a0 ரைட். இங்கே ஸ்கொயர்டு பண்ணியிருக்காங்கல்ல, நான் அதை விட்டுட்டேன் பாருங்க. 4a0 மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ ஏ0 ஸ்கொயர்டு 4a0னா 16 வரும். 16 × 2 32 வருது. ஸோ இங்கே 32 h² டிவைடட் பை 32 பை ஸ்கொயர்டு m/a0². ஆப்ஷன் சிப்பா. தாமஸ், என்னோட ஆன்சர் கரெக்டாங்கிறத சொல்லுங்க. அப்படி ஒரு வேளை தப்பா இருந்ததுன்னா, மேம் தப்பா பண்ணிட்டீங்களே, இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை தப்பா பண்ணியிருக்கீங்க தெரியல என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூப்பா.